ஹலோ அண்டு வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா டே 2 டெஸ்ட் மேட்ச் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மேட்சோட ரிசல்ட் வரைக்கும் நம்ம அனௌன்ஸ் ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப். ஸோ கூட வர வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இது தமிழ்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு பார்ட் டைம் ஜாப். ஸோ மொபைல் அப்ளிகேஷன் மூலயமா ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான வேலை. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, ஃபர்தராக விசாரித்து பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் டிஎம் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக நீங்கள் இந்த பார்ட் டைம் ஜாப்புக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கம்மிங் பேக் டு தி மேட்ச் ரிவ்யூ. இன்றைக்கி செகண்ட் டேயில் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் அண்டு நம்ம கேஎல் ராகுல் நல்ல ஸ்டெடியான ஸ்டார்ட் தராங்க. பட் அவங்க அவுட் ஆனதுக்கப்புறம் இந்தியா ரெகுலர் பிரேக்ஸில் விக்கெட் இழக்கிறாங்க. ஸோ யாருனாலுமே கிட்டத்தட்ட ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ரெகுலர் ஏரியாஸில் பார்த்திங்கன்னா ரெகுலர் டைம் பிட்வீனில் விக்கெட்ஸ் போய்கிட்டே இருக்குது. கில்லுக்கு வேறு லைட்டாக இன்ஜுரி ஆகி அவர் ரிட்டையர்ட் ஆனார். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா 189 தான் இந்தியானால் போஸ்ட் பண்ண முடிஞ்சு. அதாவது ஒரு பார்த்திங்கன்னா 30 ரன் தான் லீடு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எடுக்க முடிஞ்சு. ஸோ இதை எடுத்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர்ஸ் யார் யார் நல்லா போட்டிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா ஹார்மர் அவர் ஸ்பின்னு வேறு லெவலில் போட்டார். ஸோ அவர் ஒரு 4 விக்கெட், மார்க்கோ யான்சன் 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ இவங்க தான் பிக் ஆஃப் தி பவுலர்ஸ். மகராஜ் அண்டு பாஸ் தலா ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ அடுத்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்த சவுத் ஆஃப்ரிக்கா எகெயின் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எப்படி ரெகுலர் பிரேக் த்ரூவில் அதாவது ரெகுலர் டைமில் விக்கெட் எடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்டப்ஸ் தனியாக ஸ்டாண்ட் பண்ணியிருந்தார். இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் பவுமா ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ க்ரீஸில் இருக்கிறது அவர் ஒன்னொரு பார்ட்னர் பார்த்திங்கன்னா பாஷு. ஸோ இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா டே 2 எண்டில் 93 ஃபார் 7 லீட் பை 63 ரன்ஸ். அண்ட் பிக் ஆஃப் தி பவுலர்ஸ் ஃபார் இந்தியா பார்த்திங்கன்னா ஜடேஜா 4 விக்கெட், அப்புறம் குல்தீப் யாதவ் 2, அக்சர் பட்டேல் 1. ஸோ இந்த மேட்ச் நாளைக்கே முடிவடைய போகுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஐபிஎல் ட்ரேட் பற்றி வீடியோ போடலான்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அந்த வீடியோவில் பார்க்கலாம்.